ஹாய் கைஸ், வெல்கம் டு பார்ட் 3 ஆஃப் மைன்கிராஃப்ட். இந்த மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோ நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் போட்டிருப்பேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே நான் உருவாக்கியிருக்கேன். இந்த கேமையும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துடும். 3 பார்ட்ஸையும் மறக்காமல் பாருங்கள். இந்த பார்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, ஒரு சின்ன வீடு மட்டும்தாங்க கட்டியிருந்தோம். இந்த ஓட்ட டப்பா வீடு. உள்ளுக்குள்ளே போனோன்னா ஒரு பெட்டு, அதுக்கடுத்து ஒரு செஸ்ட்டில் முக்கியமான ஐட்டம் புறாமே இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை கிராஃப்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம பிக்காக்ஸ் வேறு ரெடி பண்ணணும். அயன் பிக்காக்ஸுங்க. போன வீடியோவில் கொஞ்சம் அயன் நம்ம மைனிங் போயிருப்போம். ஏன்னா நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் அயன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது உள்ள வரையும் நம்ம போக போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இன்றைக்கி கேவில் ஜாம்பி எப்படிதான் நம்மளை அடிக்க போகிறான்னு வேறு தெரில. அடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, அடி வாங்கணுன்னா அவ்வளோதான், சோழி முடிச்சு விட்ருவாங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது இந்த கேவுக்குள்ளே. வாங்க உள்ளே போய் சும்மா நம்ம இப்போ வரையும் போய் பார்ப்போம். அயன் கொஞ்சம் இங்கே இருக்குது. அயன் இருக்குப்பா, கொஞ்சம் மைண்ட் பண்ணிகிட்டே நம்ம போயிடும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிக்காக்ஸ் வச்சுருப்பேன். இங்கே இருக்குது. இந்த பிக்காக்ஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் பிக்காக்ஸ். இதில் நம்ம அயன் மைண்ட் பண்ணிக்கலாம். என்னோட கண்ணு வேறு தெரிய மாட்டேது. இங்கே இவ்வளோ அயன் இருக்குங்க. வாங்க நம்ம மைண்ட் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6. டோட்டலாக நம்மக்கிட்ட எத்தனை அயன் இருக்குன்னா 13 அயன்ஸ் இருக்குங்க. சைடில் வேறு கொஞ்சம் அயன் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துப்போம். இது என்னது தெரியல, என்னமோ பிளாக்கு மேலே இப்படி இருக்குது. பா, லாவா அங்கே தெரியுதுங்க. லாவா பயங்கரமான கேவாக தான் இருக்கும் போல இருக்குது. இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. அயனை புறாத்தையும் நம்ம மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா செஸ்ட் பிளேட் இந்த மாதிரி நிறைய நம்ம இது உருக்கி நம்ம பண்ணணும். அவ்வளோதான், அயன் மேலே போயிடும். கீழே ரொம்ப அடியில் வரையும் போதுங்க. நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம டைமண்ட் இந்த வீடியோவில் எடுக்க முடியுமான்னு வேறு தெரில. இங்கே வெளியிலேயே அயன்ஸ் இருக்குங்க நிறையா. இதையும் நம்ம மைண்ட் பண்ணிப்போம். அயன் ரொம்ப எசென்ஷியலுங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் ஒரு அயன் ஃபார்ம் கட்டலான்னு பார்க்குறேன். பட் அதுக்கு வில்லேஜ் இல்லை. நம்ம அதனால் ஆஃப்லைனில் தான் கட்டணும் பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு காட்டுறேன் ஆஃப்லைனில் கட்டி. வேணால் இந்த டுட்டோரியல் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அது கட்டினேன்னு. ஆஃப்லைனில் இந்த அயன் ஃபார்ம்ஸ் எப்படி கட்டினேன்னு. ஏன்னா ஆஃப்லைனில் வில்லேஜஸை வேறு நான் போய் பிடிச்சிட்டு வரணும். வில்லேஜஸை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம வீடு இங்கே இருக்குது. வாங்க போய் இந்த அயன்ஸை பூராத்தையும் நம்ம உருக்கி தயாராகும் போருக்கு. உள்ளே போயாச்சு. இவ்வளோ கோல் இருக்கா? அயனை உருக்க போடும். இதுக்கு நடுவில் ஏதாச்சும் பண்ணுவோமா? வேண்ட்ரிக் ட்ரேடரா போடு. தக்கிட அவங்கிட்ட அந்த லீடுன்னு ஒன்று இருக்குங்க. அதை வச்சு நம்ம ஹார்ஸ் நம்ம பிடிச்சிட்டு வரலாம். பட் அதுக்கு சேடில்னா வேணும் ஹார்ஸ் மேலே ட்ராவல் பண்ண. பட் இப்போதைக்கு அந்த லீடை வச்சு நம்ம அவனை பிடிக்கலாங்க. எஸ், வாங்க ஸ்வாடு எடுத்துப்போம். நீங்கள் வேறு எச்சி துப்பி வேறு இருக்காங்க. நீங்கள் வேறு இவனை அடித்தா நம்ம எச்சி துப்போம் வேறு தெரியல. துப்பி இல்லை சின்ன துப்புறியா? லீடு கிடச்சிருச்சுங்க. உண்மையே அடிக்கிறேன். அவளுக்கு திமிரு. இங்கே அடி பார்ப்போம். ஐயோ அடிச்சிட்டானே.
இருறா ஒன்றும் வேட்டையாடுறா. சாகு. எங்கே வந்து யார்கிட்ட? லித்தீஸ்கிட்டேவா? அடி வாங்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சேனல் நேம் வந்து லித்தீஸ் கேமிங். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் தான் நம்ம போட மாட்டோம். அங்கே வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடுவோம். அதுக்கடுத்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வேறு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த வீடியோ. ஹாஃப் ஹாட்டில் இருக்கேன். செத்தேன், அவ்வளோதான். நைட்டு வேறு ஆயிடுச்சு. உள்ளே போய் தூங்கிடணும்டா லித்தீஸு, தூங்கிடணும். ஐயோ ஐயோ ஐயோ, டேய் அடிடா. சாகடிச்சிருச்சுங்க. இந்த வாட்டி கிளம்பு காத்து விட்டும். இங்கே வந்து யார்கிட்ட இப்போ வாங்க தூங்குவான். அதுக்குள்ளேயே நாங்கள் விடிஞ்சிருச்சு. சரி வாங்க. கோலா நான் எதுக்கு இப்போ கோல்னு நினச்சேன். அயன். அயனா? அயன் நம்மக்கிட்ட இவ்வளோ கிடச்சிருச்சு. இதை வச்சு ஒரு ஸ்வாட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாடு வந்து நம்மளுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. பிக்காக்ஸ் மட்டும் தேவை. இன்னும் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் பிளேட் பண்ணலாமா இல்லை ஹெல்மெட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் வேறு ஃபஸ்ட்டு ஷீல்டு பண்ணிக்கணும். இதோ வந்துட்டான் பாரு ஷீல்டு. இதோ இப்படி உட்காந்தோம்னா தப்பிச்சிடலாங்க. அவன் இந்த ஷீல்டு மேலே மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், நம்ம மேலே அட்டாக் பண்ண மாட்டான். இப்படி பண்ணோன்னா நம்ம எந்திரிச்சுக்கலாம். டபுள் டேப் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நான் மறந்துடுவேன். சரி இப்போ ரெடியா? நம்ம ரெடியான்னு கேட்டிங்கன்னா ரெடி தான். பட்டு கையில் கொஞ்சம் டார்ச் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை பூராத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுதான் நம்மக்கிட்ட தான் தேவையே கிடையாது. அப்பா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃபயர் சார்ஜா? இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுமே எனக்கு தெரியாது. மீட்டு கொஞ்சம் வச்சுருவோம், அவ்வளோதான். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எதுக்குன்னு எனக்கு தெரியல. மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னால் எதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது. மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்லித்தாங்க. நானே மைன்கிராஃப்ட் எனக்கு தெரியும், பட் கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. மைன்கிராஃப்ட் நாலேஜ். ஸ்னிக்கர்ஸ் வச்சுப்போம். ஹார்ட்டு அடிஷ்னலாக இருக்கட்டும். இப்போ உள்ளே போவோமா? அயன் வேறு எடுத்துப்போம். அயன் உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. கிட்டத்தட்ட தேவையில்ல தான். கோல் எடுத்துட்டேனா? கோல் எடுத்தாச்சு. வேறு என்ன தேவை? இந்த ஸ்டிக்ஸ் வேறு நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா டார்ச் செய்ய. டார்ச் எந்த ஸ்லாட்டில் வைக்கலான்னா இந்த ஸ்லாட்டில் வச்சுப்போம். இது எதுக்குன்னு தெரில. அயன் வந்து நம்ம இங்கேயே வச்சுப்போம் சேஃப்டியா. வேறு என்ன இருக்குது? டார்ச் இருக்குது. டார்ச் ஒரு 26 போதுமானு கேட்டிங்கன்னா பட்டை ஃபுல்லாகவே செஞ்சுப்போம். வேறு கோல் மீதி இருக்கா? 7 கோல் இருக்குது, அது இருக்கட்டும். தம்பி க்ரீப்பரு இதுக்குயா வர? ஐயோ இந்த க்ரீப்பர் வேறு வருது, என்ன பண்ணுறது? மண்டையிலே எடுத்து அடி. உள்ளே வந்துமே டேமேஜ் அதிகமாக. சரி சாப்பிட்டு போங்க. இல்லை வாங்க போவோம். என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. அடின்னு அடிக்க போகிறாங்களான்னு வேறு தெரில. பெரிய கேவுங்க இது.
அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இது டார்ச் வைப்போம். அயன் இருக்கான்னு பார்ப்போம். அயன் 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 எவன்டா வச்சது? ஐயோ கிளம்புறா, வந்துட்டான் நம்மக்கிட்டே. வா, ஒன்றும் வந்துடாதீங்களா? சரிமா, அயனை நம்ம மைண்ட் பண்ணிப்போம். அயன் இங்கே நிறையாவே இருக்கு. அது என்னங்க மைண்ட் ஷாஃப்ட் இருக்கு? ஓடுங்க, மைண்ட் ஷாஃப்ட் தான் அந்த கேவில் இருக்கா? மைண்ட் ஷாஃப்ட்டு சொல்கிறா சொல்லிட்டேங்க. அந்த சைடு மைண்ட் ஷாஃப்டில் வந்துட்டேன். மைண்ட் ஷாஃப்ட்டுங்க இங்கே ட்ராக் போகாமே இருக்கும். பட் இருங்க, லைட்டை வந்து நம்ம இப்போ மைண்ட் ஷாஃப்ட்டு போடு தகிட. மைண்ட் ஷாஃப்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட வேண்டிய நேரத்தில் கிடச்சிருக்குங்க. மைண்ட் ஷாஃப்ட்டு போடு. இதை நம்ம எடுத்துப்போம். ஸ்ட்ரிங்க்கு கொஞ்சம் தேவைப்படும். இது என்னதான் பிடிக்குது. சரி, கீழே நம்ம மைண்ட் பண்ணி போயிடும். லூட்டு லூட்டுக்கு முன்னாடி எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துக்கிறேன். லூட்டு இப்போ ஓப்பியான லூட்டுங்க. ஓப்பியான லூட்டு கிடச்சிருக்குங்க. வேறு லெவல் போடு தக்கிட வேறு லெவலான ஒரு லூட்டுங்க. இது என்ன இருக்கும்? அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டம் இருக்கணும். அது டார்ச் லைட்டு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். கோல் ரொம்ப முக்கியம். கோல்டன் ஆப்பிள் வேறு கிடச்சிருக்கு. வேறு லெவலு செம்மையான ஒரு லூட்டுங்க. பீட்ரூட் சீடு இது நம்மளுக்கு போட்டால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதை நம்ம விடக்கூடாது. இதை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படும். எங்கடா அவ்வளோதானா? ரீட் பாலம் வாங்க போவோம். நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை. வாங்க, இந்த சைடு இந்த ஸ்ட்ரிங்கு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா பவு வேறு செய்யலை. இன்னும் பவு செய்கிறது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். பவு செய்கிறது கஷ்டம் தான். இங்கே வச்சுக்கணும். எவனாச்சும் இருக்கீங்களா? சொல்லிட்டு வாங்கடா. சவுண்டு வேறு கேட்குது. வந்துடாதீங்களா எவனாச்சும்? ஏன்னா நம்ம ரெட் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறதுலே நீங்கள் வந்து அடிச்சுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருங்க. ஐயோ, அயன் பிக்காக்ஸில் மைண்ட் பண்ணுமா? போய் ஸ்டோனில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கு மென்டல் பையன் மட்டும் பரவாயில்ல. அது வந்து கொஞ்சம் ஈஸியான ரிசோர்ஸ் தாங்க. நம்ம ரெட் ஸ்டோன் நம்மளுக்கு அந்தளவு தேவையானு கேட்டிங்கன்னா இல்லைண்ணா. அதனால் நம்மளுக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டு தாங்க இருக்குது. இந்த பாட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாட். சரி வாங்க, இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். என்ன ப்ரோ கிளம்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இங்கே கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அது பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. ஆமாம், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த ரயில்வே ட்ராக்ஸ் பூராமே இங்கே இருக்கட்டும்.
நம்ம அப்புறமும் வந்து இதை மைண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மைண்ட் ஷாஃப்ட்டுங்கிறது இது பெருசுங்க. மைண்ட் ஷாஃப்ட்டு ஆனால் இங்கே போவோம் தேடி. இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடில் வந்து எங்கே போவோம் தெரியல. கீழே ஸோ நான் எதுக்குங்க கீழே குதிச்சேன்? ஸோ கீழே வேறு குதிச்சு விட்டேங்க. ஏதாச்சும் இருட்டாக இருக்குன்னு தெரியாமல் குதிச்சுட்டேன். லாவா அந்த சைடு இருக்குது. லாவாவில் படாமல் போ. கீழே 100K போகணும். ஜஸ்ட்டு மிஸ் ப்ரோ. ஜஸ்ட்டு மிஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ணும். ஐயோ இது கேவ் நாங்கள் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. தடுத்து விட்டானோ. நாங்கள் ட்ரைடு டு ஸ்விம் இன் லாவா. நான் வந்து ஃபஸ்ட்டு லாவாலேயே நான் வந்து போகலங்க. அந்த தண்ணியை நீ அப்படியே அடிச்சுட்டு போய் வந்து லாவாவில் சேர்த்துருச்சு. சரி பரவாயில்ல. லூட்டு நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்குங்க இந்த வீடியோவில். 6 அயனு. நெக்ஸ்ட் இது இன்னும் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செஸ்ட்டு கிராஃப்டிங். ஒரு செஸ்ட்டு கொடுப்பா. நிறைய வந்து கிராஃப்ட் பண்ணணும் இனிமேல். இது கொஞ்சம் வச்சுப்போம். ஸ்ட்ரிங்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம பவு வந்து உருவாக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோங்க. ஏன்னா சஃபிஷியண்ட்டான இது பூராமே இந்த கேவ்ஸில் நிறையா இருக்குது. இந்த கேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் இன்றைக்கி வந்தேன். பட் ஆல்ரெடி 17 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க வீடியோ லென்த்து. இதை வேறு நான் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவங்க தூங்குவோம். தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிப்போம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கேவ் ஃபுல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் இந்த கேவ் 100%னால் அதில் ஒரு 20% கிட்ட இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே டவுட்டு தான். ஒரு 10% வேணால் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா மறக்காமல் வந்து 5 வியூஸை நீங்கள் ரீச் பண்ணாலே போதும். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்நேரம் வரையும் யாரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பாய்.